இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு என்னெல்லாம் உணவுகள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டா நல்லதுன்றது உங்களுடைய கருத்து என்ன சார்? நமக்கு மஞ்சள் இருக்குது, புளி இருக்குது, தேன் இருக்குது, வேப்ப இலை இருக்குது, கருவேப்பழம் இருக்குது. இது எல்லாமே நம்ம டெய்லி சாப்பாட்டுல இருந்தாலே இதுலயே நமக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஃபீவர் கோல்டு வந்தா இவ்வளவுதான், இதுலயே நாம எந்த மருந்து எடுத்துக்காம போயே இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்துல சேர்ந்துதான் இருக்குது. இது என்ன சொன்னாலும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது விஞ்ஞான பூர்ணமா இல்ல, ஆயிரம் வருஷம் இங்க வாழி வந்திருக்கிறோம், நமக்கு என்ன சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும், என்ன சாப்பிட்டா இந்த பலவிதமான கிருமி எல்லாமே நமக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்காம இருக்க முடியும் நமக்கு புரியலையா? ட்ரெடிஷனலா நாம சாப்பிடுற உணவுலயே பலவிதமான தன்மை இருக்குது.